தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி பதவியேற்றிருக்கிறார். அமைச்சரவையும் பதவியேற்றிருக்கிறது. நேற்று இந்த இலாக்காக்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து எல் முருகன் ஒரே ஒரு இணையமைச்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேசத்திலிருந்து 12 பேர் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? மூன்றாவது முறையாக ஆட்சி அமைந்திருக்கிறது என்பதை மூன்றாவது முறையாக மோடி மைனாரிட்டி அரசை அமைத்திருக்கிறார் என்று சொல்வதுதான் மிகச் சரியாக இருக்கும். அவருக்கு அறுதி பெரும்பான்மை என்பது கிடைக்கவே இல்லை. ஏதோ இமாலய வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக அவர் அதிகாரத்தில் அமர்கிறார் என்பது போன்ற செய்திகளை ஊடகங்கள் வெளியிடுகிறார்கள். அது உண்மை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. முற்றிலும் உண்மையான செய்தி எதுவாக இருக்கும் என்று சொன்னால், மூன்றாவது முறையாக ஒரு மைனாரிட்டி அரசை மோடி தலைமையேற்று நடத்தப் போகிறார். அது எத்தனை நாட்களுக்கு நடத்தப் போகிறார் என்பதை காலம் தீர்மானிக்கும். நீங்கள் கேட்டதை போல ஒரே ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். போன முறை இருந்ததை அப்படியே தொடர்ந்து இருக்கிறார்கள். எந்த முன்னேற்றமும் இல்லை. போன முறை எல் முருகனால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை நேர்ந்ததோ அதே நன்மை இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை அவர்கள் நிறைவு செய்தால் நேரப்போகிறது. என்ன நன்மை? என்ன அதுதான் நான் சொல்ல வர்றேன். அவரால் என்ன நன்மை நேர்ந்தது என்று கேட்டால் $1 மில்லியன் கொஸ்டின் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அது போலதான். ஆனா அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை அவரே சொன்னால்தான். ஒரே ஒரு முறை பத்திரிகையாளர்கள் எங்கேயோ ஒரு இடத்தில் அவரை கேள்வி கேட்டார்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என்று ஒரு 3 முறை ஓங்கி உரத்த குரலில் சொல்லிவிட்டு போனார். அவர் தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை என்பது அந்த 3 முறை ஜெய் ஸ்ரீராம் சொன்னது மட்டும்தான். அதை தாண்டி வேறு ஏதாவது நன்மை செய்திருக்கிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக அவர் வேறு எந்த நன்மையும் செய்யவில்லை. ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் கொண்டு வந்து தமிழ்நாட்டு கணக்குல சில ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். வெட்கமாக இல்லையா என்கிற கேள்வியை தவிர அவர்களிடத்தில் கேட்பதற்கு ஒன்றுமே இல்லை. எந்த இடத்தில் நிர்மலா சீதாராமன் தமிழராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார், தமிழராக இருக்கிறார்? தமிழ் பேசுபவர்கள் எல்லாம் தமிழர்களா? அவர்களையெல்லாம் தமிழர்கள் கணக்கில் சேர்த்துக் கொள்ள வேண்டுமா? ஜெய்சங்கர் எங்காவது தமிழாவது பேசி இருக்கிறாரா? பத்திரிகையாளர் சந்திப்புல நிர்மலா சீதாராமனாவது தமிழ்ல 2 வார்த்தை பேசியிருக்காரு அந்த அம்மையார். ஆனா ஜெய்சங்கர் எங்க பேசியிருக்காரு தமிழ்ல? அவர் தமிழர்னு எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? இல்ல. அவர்களையும் கொண்டு வந்து தமிழர்களுடைய கணக்கில் சேர்க்கிறார். இப்போது தமிழர்களுக்கு இடமளித்திருக்கிறார்களா இல்லையா என்பது அல்ல பிரச்சனை. இந்த அமைச்சரவை என்பது மோடி கடந்த முறை எந்தெந்த கேபினட்டுகளை எந்தெந்த அமைச்சர்களுக்கு தந்தாரோ ஏறக்குறைய அவருடைய அந்த பேட்ச் இருக்குல்ல, அந்த பேட்சை கண்டினியூ பண்ணிட்டாரு. அதே போர்ட்போலியோடு வெளியுறவுத்துறை ஜெய்சங்கருக்கு கொடுத்தாச்சு, நெடுஞ்சாலைத்துறைய நிதின் கட்கரிக்கு கொடுத்தாச்சு. அப்போ இந்த 2 பேர் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை எந்த இடத்துல கொண்டு போய் அகாமடேட் பண்ண போறாங்கன்ற கேள்வி இருக்கு. அவர்கள் இருவரும் சபாநாயகரை கேட்டார்கள், அந்த துறை வேண்டும் என்று கேட்டார்கள், இந்த துறை வேண்டும் என்று கேட்டார்கள் என்கிற ஆருடமெல்லாம் கணிக்கப்பட்டது. ஆனா எந்த துறை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அறிவிப்பு வந்ததற்கு பிறகு அந்த இருவரும் மகிழ்கிறார்களா அல்லது ஏற்க மறுக்கிறார்களா? அஜித் பவார் வெளிப்படையா அறிவிச்சிட்டாரு, பிரச்சனை இல்லை. என்ன சொல்லிட்டாரு? போன முறை எங்களுக்கு தந்த அதே கேபினெட் அந்தஸ்து தரணும். ஏன்னா ஏவியேஷன் மினிஸ்ட்ரியை பிரபுல் பட்டேலுக்கு வச்சிருந்தாங்க. அதையே சேம் கண்டினியூ பண்ணணும்னு கேட்கிறாரு. போர்ட்போலியோவை கண்டினியூ பண்ணணும்னு கேட்கல, அந்த கேபினெட் அந்தஸ்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதே அடுத்த கட்டமாக யாரும் எதிர்பாராத ஒரு ட்விஸ்டை யாரு கொடுத்திருக்கிறான்னு பார்த்தா ஏக்நாத் ஷிண்டே கொடுத்திருக்கிறாரு. யாருமே எதிர்பாராத ஒரு சம்பவம் அது. ஏக்நாத் ஷிண்டே இப்போது கூட்டங்களை எல்லாம் நடத்தி என்ன செய்யலாம்னு முடிவெடுக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் என்கிற அரசியல் மாற்றம் என்பது இருக்கிறது. இதை விட இன்னும் கூடுதலாக ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இருவரினுடைய கனத்த மௌனம் இருக்குல்ல, நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்கிற அந்த எதிர்பார்ப்பு அரசியல் அரங்கத்தில் அதிகமாகி இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமா, அல்லது அவர்கள் அமைதியாக இருந்து வேறு ஏதோ ஒரு வழியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், மோடிக்கு ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கடி கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டுமா என்று கேட்டால், நிச்சயமாக இருவரும் கைதேர்ந்த அரசியல்வாதிகள். கடந்த காலத்தில் அவர்களுடைய நகர்வுகள் என்பது மிக முக்கியமான காலகட்டத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை எடுத்தவர்கள். எனவே இனி என்ன செய்ய போகிறார்கள் என்பதை காத்திருந்து பார்க்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியாவினுடைய அரசியல் தள்ளப்பட்டிருக்கிறது என்று கூட நான் சொல்ல மாட்டேன். மோடியினுடைய நிலைமை இப்போது பரிதாபத்துக்குரியதாக மாறி இருக்கிறது. இன்னொன்னு, இப்போ உங்களுடைய நேர்காணலுக்கு வருவதற்கு 15 நிமிடத்துக்கு முன்பாக ஒரு செய்தி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ராகுல் காந்தி பதிவு செய்திருக்கிறார். வாரிசு அரசியலுக்கு எதிரான முழக்கங்களை தொடர்ந்து முன்வைத்தார். தன்னுடைய அமைச்சரவையில் 20 வாரிசுகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறாரு. கிரண் ரிஜிஜுவிலிருந்து, தர்மேந்திர பிரதானிலிருந்து,
பியூஷ் கோயல் வரை அவருடைய கட்சி சார்பில், குமாரசாமியிலிருந்து அதற்கு அடுத்த கட்டமாக ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் வரை கூட்டணி கட்சியில் தரப்பட்டிருக்கிற அந்த இடங்களும் வாரிசுகளுக்குத்தான் தரப்பட்டிருக்கிறது. எங்கே போனது வாரிசு அரசியலுக்கு எதிரான முழக்கம் என்கிற கேள்வியை இப்போது எக்ஸ் தளத்தில் ராகுல் எழுப்பி இருக்கிறார். இப்ப 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தியை சொல்றேன். எனவே மோடி மொத்தமாக அம்பலப்பட்டு போயிருக்கிறார். மோடி இனி நினைத்ததையெல்லாம் நினைத்த நேரத்தில் செய்ய முடியாது என்கிற கடிவாளங்கள் அவருக்கு இடப்பட்டிருக்கின்றது. இன்னொன்று, கனத்த மௌனத்தோடு இந்த அரசை முன்னெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை மோடிக்கு ஏற்பட்டிருக்கு. சார், ரிசல்ட் எத்தனை நாள் ஆச்சு? 6 நாட்கள் ஆச்சு. கேபினட் அமைச்சர்கள் பொறுப்புக்கு இவர்களை நியமிக்கிறேன் என்கிற அறிவிப்பையே மோடியால் செய்ய முடியலையே. பதவி பிரமாணத்தை எத்தனை நாட்களுக்கு பிறகு எடுத்துக்கிட்டாரு? ஒண்ணும் இல்ல, இந்த தேர்தலை நடத்தி முடிப்பதற்கு தேர்தல் ஆணையர்கள், அந்த தேர்தல் ஆணையர்கள் நியமனத்தை எவ்வளவு அவசர கதியில செஞ்சீங்க. ஒரே நல்ல ஒரு IRS அதிகாரி, IAS அதிகாரியை ராஜினாமா செய்ய வச்சீங்க. அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு 24 மணி நேரத்துக்குள்ள அறிவிக்க வச்சீங்க. அடுத்த 24 மணி நேரம், மொத்த 48 மணி நேரத்துக்குள்ளாக புதிய நியமனம் நியமிக்கப்பட்டு வேறு துறையில் இருந்த ஒரு IAS அதிகாரி தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்றுக்கிட்டாரா இல்லையா? அவ்வளவு அவசரமாக அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு உங்களால் எல்லாவற்றையும் நகர்த்த முடிந்தது. ஆனால் இப்போது கூட்டணியினுடைய அரசு என்ற பலம் இருந்தும் கூட உங்களால் பதவியேற்பை நீங்கள் நினைத்ததை போல செய்து முடிக்கவில்லை என்று சொன்னால் இந்த அரசு அலங்கோல அரசாகத்தான் இருக்க போகிறது என்பதற்கு இவையெல்லாம் உதாரணங்களாக இருக்கின்றன. இப்போ நிச்சயமாக நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் எல்லா விஷயங்களுக்கும் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு கூட ஆந்திராவின் தலைநகர் அமராவதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்குண்டான நிதியெல்லாம் ஒதுக்கி அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ரொம்ப ஸ்மூத்தா கொண்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அவர்களால் சுமூகமான முறையில் இந்த அரசை நடத்த முடியாது. சார், உங்களுக்கு 2014 ஆந்திராவிலிருந்து பிரிந்து தெலுங்கானா மலர்ந்தது. தெலுங்கானா மலர்ந்தவுடன் ஆந்திராவுக்கான கோரிக்கை என்னவாக இருந்தது? ஆந்திராவை கட்டி எழுப்பி அதனுடைய கட்டமைப்பை நிர்மாணித்ததில் மிகப்பெரிய பங்கு சந்திரபாபு நாயுடுவுக்கு உண்டு. யாரும் அதை மறந்து விடவே கூடாது. சென்னையில் டைடில் பார்க் போன்ற IT நிறுவனங்களினுடைய வருகை எப்போது துவங்கியதோ அதற்கு சற்று ஏறக்குறைய பேரலா, 100 விழுக்காடு என்று நான் சொல்ல மாட்டேன், ஒரு 70 விழுக்காடு பேரலா ஹைதராபாத் என்கிற நகரத்தை கட்டி நிர்மாணித்து அந்த நகரத்தை நோக்கிய புதிய தொழில் வரவுகளை, தொழில் வளர்ச்சிகளை கட்டி எழுப்பியவர் யார் என்று கேட்டால் சந்திரபாபு நாயுடு தான். அந்த பெருமை அவருக்கு மட்டுமே உண்டு. இப்போ 2014 தெலுங்கானா பிரிந்ததற்கு பிறகு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்கிறாங்க. அப்ப மன்மோகன் சிங்கினுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அதிகாரத்தில் இருந்தது. 5 ஆண்டு காலம் சிறப்பு அந்தஸ்தை தந்து விடுகிறோம், அதற்கு அடுத்த கட்டமாக பரிசீலிக்கலாம் என்கிற அறிவிப்பை வெளிப்படையாகவே அமைச்சரவை கூட்டத்திலேயே சொன்னார் மன்மோகன் சிங். ஆனால் ஏற்றுக்கொண்டாரா சந்திரபாபு நாயுடு என்று கேட்டால் இல்லை. 10 ஆண்டுகள் வேண்டும் என்று சொன்னார். அதன் பிறகு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தேர்தலில் பிரச்சாரமாகவே முன்னெடுத்தார் நரேந்திர மோடி. அப்போதுதான் அவர் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட முதல் தேர்தல். ஏன் 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் வேண்டும் என்று கேட்டார். ஆட்சி அதிகாரத்துக்கு யார் வந்தார்? மன்மோகன் சிங்கா வந்தார்? இல்லை, மோடி தான் வந்தார். 10 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்திருக்கிறாரே, இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் செய்து முடித்த ஆந்திராவுக்கான நலத்திட்டம் என்ன என்பதை அறிவிக்க தயாராக இருக்கிறாரா? அல்லது அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை அவரோடு தோழமையோடு கரம் கோர்த்திருக்கிற சந்திரபாபு நாயுடுவாது அறிவிக்க தயாரா இருக்கிறாரா? இன்னொரு செய்தியை நான் சொல்லிடுறேன். 2018 2 அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணாங்க, தெலுங்கு தேசம் கட்சியினுடைய அமைச்சர்கள். ஒருவர் ஏவியேஷன் மினிஸ்ட்ரிக்கு அமைச்சரா இருந்தவர், இன்னொருவர் அறிவியல் தொழில்நுட்பத்துறைக்கு அமைச்சராக இருந்தவர். இந்த 2 அமைச்சர்களினுடைய ராஜினாமா, அசோக் ராஜு, சத்யநாராயணா சௌத்ரி, இந்த 2 அமைச்சர்களுடைய ராஜினாமா எதற்காக என்பதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும்ல. இந்த சிறப்பு அந்தஸ்து தருவதற்கு மோடி மறுக்கிறார் என்று சொல்லித்தான் இந்த 2 அமைச்சர்களுடைய ராஜினாமா, கூட்டணியிலிருந்து வெளியேற்றம் நடந்தது. இப்போது மீண்டும் அதே கோரிக்கையை வைக்கிறாரு சந்திரபாபு நாயுடு. நீங்க அவரு கேட்ட இலாக்காவை கொடுக்கல, அவர் சபாநாயகர் கேட்டாரு, சபாநாயகர் கொடுத்திருக்கிறீங்களா? இல்ல. அவருக்கு எதிர் நிலைப்பாட்டிலிருந்து அவருடைய குடும்பத்திலேயே அவருக்கு எதிராக யுத்தம் செய்த ரகுபதி புரந்தேஸ்வரியை சபாநாயகராக நியமிப்பதற்கான வேலைகள் நடக்குதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு அவருடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டம் ஆந்திராவுடைய தலைநகர்ல நடந்திருக்குது. அந்த தலைநகர் கூட்டத்துல ரகுபதி புரந்தேஸ்வரியும் அந்த மேடையிலே இருக்கிறார் என்கிற காட்சியை ஊடகங்களில் பார்க்க நேர்ந்தது. ஆனா அவருக்கு கொடுக்க முடியும், ஆனால்
தெலுங்கு தேசம் கட்சிக்கு கொடுக்க முடியாதுன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா என்ன? நாளை சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு நெருக்கடியை அரசியல் ரீதியாக கொடுத்து விட்டு அவருக்கு ஒரு செக்மேட் வைக்கிறதுக்கு தானே நீங்க அவருடைய அரசியல் எதிரிக்கு, அவருடைய குடும்ப எதிரிக்கு அந்த பொறுப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. சரி, அதை ஒரு புறத்துல வச்சிருவோம். இப்போ அவர் கேட்ட கேபினெட் அந்தஸ்துகளையும் நீங்க முழுமையா கொடுத்தீங்களான்னா கொடுக்கல. 17 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 17 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை நீங்க கொடுத்தீங்களா? மாஞ்சி ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் சார் கேபினெட் அந்தஸ்து கொடுத்திருக்காங்க சார். அதைத்தானே கேட்கிறாரு. இப்போ பிரபுல் பட்டேலுக்கு எதை கொண்டு கேட்கிறார் அஜித் பவார்? அந்த காரணத்தை சொல்லித்தான் கேட்கிறார். எதற்காக ஏக்நாத் ஷிண்டே இப்போது பிரச்சனைக்குரிய விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்? கூட்டணியில அவர் யுத்தத்தை துவங்கி இருக்கிறார். எதற்காக துவங்கி இருக்கிறார்? இதை காரணம் காட்டித்தான் துவங்கி இருக்கிறார். குமாரசாமிக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். ஆனா ஒரு கேபினெட் அந்தஸ்துள்ள பொறுப்பா அவருக்கு தூக்கி கொடுத்துட்டீங்க. இப்போ சந்திரபாபு நாயுடுவை நீங்க எந்த வகையில மகிழ்ச்சியா வச்சுக்க முடியும்? அவர் கேட்ட ஆந்திராவினுடைய சிறப்பு அந்தஸ்தை கொடுத்துட்டீங்களா சார்? அந்த மாநிலம் பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சியை அடைவதற்கு நீங்க அந்த சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. இதை விட கூடுதலா இன்னும் ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, வரி வருவாயில் இருந்து அவர்களுக்கு இப்போது விலக்கு பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஹைதராபாத்தை நீங்க தனியா பிரிச்சுட்டு போயிட்டீங்க சார். அந்த மாநிலத்தினுடைய தலைநகரத்தையே பிரிச்சுட்டு போயிட்டீங்க. இதுக்கிடையில குரங்கு அப்பத்த பிட்ட கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 3 தலைநகரங்களை அறிவிச்சுட்டு போனாரு. யாரு? ஜெகன்மோகன். அவருக்கு அரசியல் அறிவு என்பதே கிஞ்சித்தும் கிடையாது என்பது ஒரு செய்தி. அவர் இந்த மாநிலத்தை 3ஆக பிளவுபடுத்தி விட்டு போனார். இப்ப இன்றைக்கு அமராவதி தான் தலைநகர், ஒரே தலைநகர் தான் உறுதியாக அறிவித்து விட்டார் சந்திரபாபு நாயுடு. அது வேறு செய்தி. எப்படி வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்க முடியும்? சிறப்பு அந்தஸ்து தராமல் எப்படி வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்க முடியும்? இப்ப அந்த வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு இந்த சிறப்பு அந்தஸ்து என்கிற தகுதி அவருக்கு தேவைப்படுகிறது. நேற்றைக்கு சொல்லியிருக்கிறாங்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய ஆந்திர மாநில தலைவர் சர்மிளா சொல்லியிருக்கிறாங்களே, குறைந்தபட்சம் நீங்கள் இந்த சிறப்பு அந்தஸ்தையாவது பெற்றுக்கொண்டு வாருங்கள் இந்த கூட்டணியில் இருந்து கொண்டு. அதுதான் நீங்கள் கூட்டணியில் இருந்ததற்கு அர்த்தமுள்ள ஆதாயமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையாவது நீங்க செய்து முடிக்க போறீங்களா? அதற்கான நம்பிக்கையை நீங்க மோடிக்கு கொடுத்திருக்கிறீங்களா? இல்ல. மாஞ்சிக்கு கேபினெட் அந்தஸ்தை நீங்க கொடுத்துட்டீங்க. அதே நேரத்துல எத்தனை கேபினெட் அந்தஸ்தை நீங்க நிதிஷ்குமாருக்கு கொடுத்திருக்கீங்க? நிதிஷ்குமாரை ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்களா? இல்ல. நிதிஷ்குமாரையும் ஃபுல்ஃபில் பண்ணல, சந்திரபாபு நாயுடுவையும் ஃபுல்ஃபில் பண்ணல. இவங்க 2 பேரும் ஒரு கனத்த மௌனத்தோடு இருக்கிறாங்க. இதற்கிடையில மகாராஷ்டிரா மாநிலத்துல எதிர்பாராத வகையில ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. எனவே இந்த அரசை சுமூகமாக இந்த கூட்டணியோடு நடத்திட நிச்சயமாக மோடியால் சார், அவர் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியே பழக்கப்பட்டவர் சார். 2014, 2019 இவை 2 ஆட்சி காலங்களும் முழு பெரும்பான்மையோடு மோடி அதிகாரத்தை கொண்டு செலுத்திய காலங்கள். மோடியை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு இந்த அரசியல் நகர்ந்தது, அந்த அரசு அதிகாரங்கள் நகர்ந்தது. இப்போது நிலைமை அப்படி அல்ல. சிறுபான்மையினருக்கான அனைத்து உரிமைகளையும் பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறதுன்னு யார் சொல்லியிருக்கா? தெலுங்கு தேசம் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 3 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு. அப்போ நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் இந்த அரசை நடத்திட முடியுமா? நடத்த முடியாது. அதே நேரத்துல கூட்டணி கட்சியை உங்களால் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடிந்ததா? வைத்துக் கொள்ள முடியாது. எந்த வகையில் நீங்கள் சுமூகமாக இந்த அரசை கொண்டு செலுத்துவீர்கள்? நிச்சயமாக 3 மாதத்துக்குள் இந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி காத்திருக்கிறது. இந்த அரசால் சுமூகமாக அதிகாரத்தை கொண்டு செலுத்தவும் முடியாது. இந்த நாட்டை மகிழ்ச்சிக்குரிய ஒரு இடத்தில் கொண்டு போய் இந்த கூட்டணியால் சேர்க்கவும் முடியாது என்பதை காலம் விரைவில் வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். இப்போ அமைச்சர்கள் பட்டியல்ல தமிழ்நாட்டுக்கு சென்ற முறை போலவே இந்த முறையும் பிரதிநிதித்துவம் இல்லை. என்ன கேட்குறாங்கன்னா, அண்ணாமலை கொடுத்துருக்கலாமே, அட்லீஸ்ட் தமிழிசையாவது இது பண்ணியிருக்கலாமே, எல்லாரையும் இப்படி ஏமாத்திட்டாங்க அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு விமர்சனம்? அண்ணாமலையை ஏமாற்றி விட்டதாக நான் புரிந்து கொள்ளவில்லை. அண்ணாமலைக்கு அந்த பட்டியலிலேயே இடமில்லை என்பது தொடக்கத்திலேயே அண்ணாமலைக்கு தெரியும். ஆனா அண்ணாமலை அந்த பட்டியலில் இருப்பதை போல ஒரு தோற்றத்தை தன்னுடைய வார் ரூமை வைத்து தனக்குத்தானே ஒரு விளம்பரமாக அதை அண்ணாமலை பயன்படுத்தி கொண்டார். ஆனா அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுடைய நிலைமை என்பது பரிதாபத்திற்குரிய நிலைமை. 2 மாநிலங்களுக்கு ஆளுநருடைய அந்தஸ்து சார். இவர்களுடைய பார்வையில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிழல் அரசாங்கத்தை நடத்துவது எதிர்கட்சி அல்ல. யாருடைய பார்வையில? பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வையில. ஆப்போசிஷன் பார்ட்டி இஸ் எ ஷேடோ கவர்மெண்ட்னு அண்ணா சொன்னார். அதுதான் ஜனநாயகத்தினுடைய தத்துவம், அதுதான் ஜனநாயகத்தினுடைய மாண்பு. ஆனா பாரதிய ஜனதா கட்சியினருக்கு என்னன்னா, கவர்னர் தான் ஆப்போசிஷன் பார்ட்டி, கவர்னர் தான் பேரலல் கவர்னரஸ். அவங்க அப்படிதான் நினைச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் ரவி ராஜ்பவன்ல உட்கார்ந்து கொண்டு தனக்கு இஷ்டத்துக்கு வந்ததையெல்லாம் பேசி கொண்டிருந்தார், தனக்கு தோன்றியதையெல்லாம் செய்தியாக வெளியிட்டு கொண்டிருந்தார். அப்போ
அவர்களுடைய பார்வையிலேயே ஒரு நிழல் அரசை நடத்தத்தக்க வல்லமை பெற்றிருக்கிற பொறுப்பு 2 மாநிலங்களுக்கு அந்த அம்மையாருக்கு கொடுக்கப்பட்டது. அதை ராஜினாமா பண்ணி கொண்டு வந்து அவரை தென்சென்னை தொகுதியில் நிறுத்தி தோல்வியடை செஞ்சீங்கள, அவரைத்தானே முதலில் நீங்கள் அறிவித்திருக்க வேண்டும். நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? என்கிட்ட காசு இல்ல, தேர்தல்ல போட்டியிட காசு இல்ல, ஆனா நீங்க நிதித்துறைக்கு அமைச்சராக ஆகிவிடுவீர்களா? நீங்க தேர்தலில் போட்டியிடாமலேயே கொல்லைப்புற வழியாக வந்து விடுவீர்களா? தொடக்கத்திலிருந்தே பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு கேவலமான சித்தாந்தம் ஒன்று இருக்கிறது. அது இந்த 2% இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் தேர்தல் களத்துக்கே வராமல், வெற்றி பெறாமல், மக்களை சந்திக்காமல் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். அருண் ஜேட்லி நீங்க பாருங்களேன், எந்த தேர்தல்ல எங்க போட்டியிட்டாரு? போட்டியிட மாட்டார். அவருக்கென்று ஒரு வியூகம் இருக்கும். அவர் அதே வழியை பின்பற்றி போவார். இப்ப நிர்மலா சீதாராமன் எந்த தொகுதியில போட்டியிட்டாங்க? ஏன் அண்ணாமலையாவது ஒரு தொகுதியில போட்டியிட்டார்ல. நீங்க மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக வெற்றி பெற்று இன்னும் 5½ ஆண்டு காலம் அவருடைய பொறுப்பு காலம் மீதம் இருக்கு சார். யாருக்கு? அண்ணன் எல் முருகனுக்கு. ஆனா அவர் அந்த 5½ ஆண்டு காலம் மீதம் இருக்கிற போது கூட அவரை களத்தில் பரிசோதனை கொடுத்து எலி மாதிரி நிறுத்தி இருக்கிறீங்க, நீலகிரியில கொண்டு போய். அப்போ அவருடைய இமேஜ் எல்லாம் டேமேஜ் ஆகலாம். களத்துல நின்று தோல்வி அடைந்தால் அது பிரச்சனை இல்ல. அவர்களை உங்களுடைய பரிசோதனைக்கு நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதுல தவறு இல்ல. ஆனா நிர்மலா சீதாராமனுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிடக்கூடாது. ஜெய்சங்கருடைய இமேஜ் டேமேஜ் ஆயிடக்கூடாது. அதற்காக அவர்களை தேர்தல் களத்தில் நீங்கள் நிறுத்த மாட்டீர்கள். ராஜ்யசபாவை அவர்களுக்கு தந்து மாநிலங்களவையில் இருந்து அவர்கள் கொல்லைப்புற வழியாக அதிகாரத்தை சுவைப்பார்கள். எவ்வளவு பெரிய இழிவான அரசியல் பார்த்தீங்களா இது? இந்த அரசியல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழுநேர அரசியலாக இருக்கிற காரணத்தால் தான் பாரதிய ஜனதா கட்சி என்கிற வலதுசாரி சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டிய களத்தில் 100 விழுக்காடு உண்மையோடும் உயிர்ப்போடும் இருந்து எதிர்க்க வேண்டும்ங்கிற குரலை திராவிட இயக்கம் வலிமையாக பதிவு செய்து கொண்டே வருது. இதை உணர வேண்டியது யாருன்னா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் தான். நேற்றைக்கு கூட அண்ணன் செல்வ பெருந்தகை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். ஏன் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கொடுக்கலன்னு அரசியல் மாண்பு கருதி கேட்கிறார் சார். அவரு நியாயமாக அவருக்குத்தானே தந்திருக்க வேண்டும். அந்த உரிமையோடு அவர் கேட்கிறார். இந்த மாநிலத்துக்கு தரப்படுகிற அங்கீகாரம் இல்ல. அந்த அம்மாவை களத்துல நிறுத்தி நீங்க தோக்கடிச்சிருக்கிறீங்க. அந்த அம்மாவை நீங்க அதிகார பொறுப்பில் இருந்தவரை அழைத்து இங்கே அவமானப்படுத்தி அம்பலப்படுத்தி இருக்கிறீர்கள். அவருக்கெல்லவா முதலில் கொடுக்க வேண்டும் என்கிற குரல் எழுந்திருக்கிறது இல்ல. பாரதிய ஜனதா இதற்கெல்லாம் செவி சாய்க்காது. மாறாக தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இப்படி ஒரு நியாயமான குரல் எழுகிறதே என்பதை கூட அவர்களால் ஜீரணிக்க முடியாது. விரைவில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அதற்கு உண்டான தண்டனையை அவர்கள் கொடுத்து விடுவார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப நீட் சர்ச்சை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இன்னைக்கு மாணவர்கள் அமைப்பெல்லாம் போயிட்டு அதுல நிறைய குளறுபடிகள் இருப்பதாக வழக்கும் வேற தொடர்ந்து இருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சரும் இப்போ பேசிட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க மறுபடியும் அந்த ஒரு இது? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று சொல்லப்படுகிற அந்த தேர்வுக்கான முகமை முழுவதுமாக அம்பலப்பட்டு போயிருக்கிறது என்றுதான் இந்த விஷயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. 720 மார்க் சார். கடந்த ஆண்டு 720, அதாவது சென்டம்னு சொல்றாங்கல்ல, 720க்கு 720 பெற்ற மாணவர்களினுடைய எண்ணிக்கை என்பது வெறும் 2 பேர் தான். ஆனா இந்த ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி அறிவித்தார்கள். மே மாதம் 5ஆம் தேதி தேர்வு என்று அறிவித்தார்கள். மே மாதம் 5ஆம் தேதி நடந்த தேர்வு. ஆனால் அதற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே டெலகிராம்ல கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆயிடுச்சுன்னு ஒரு செய்தி. அந்த செய்தியை ஏதாவது ஒரு ஆய்வுக்காவது இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி உட்படுத்தியதா என்று கேட்டால் உட்படுத்தவில்லை. அதனுடைய விளைவு என்னன்னா, இந்த ஆண்டு ஏறக்குறைய 67 பேர் 720 மார்க்குக்கு 720 மார்க் எடுத்திருக்காங்க. இதுல மிக குறிப்பாக ஒரே ஒரு பகுதியை சேர்ந்த, அதாவது ஹரியானா மாநிலத்தினுடைய ஃபரீதாபாத் பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய 44 பேர் 720 மார்க் எடுத்திருக்கிறாங்க. எப்படி? இதுல 16 பேர் ஒரே இன்ஸ்டிடியூட்ல ட்ரைனிங் போனவங்க, ஒரே சீரியல் நம்பர், ரோல் நம்பர்ல வந்தவங்க. அவங்க எல்லாருமே 720க்கு 720 மார்க் எடுக்கிறாங்க. இதுவரை இதற்கு பதில் சொல்லி இருக்கிறதா அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேர்வு முகமை என்று கேட்டால் இல்ல. இன்னொரு புறத்துல இந்த மார்க் போடுறத அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அது எப்படின்னா, ஒரு விடையை நீங்கள் சரியாக எழுதினார் +4 மார்க், ஒரு விடையை நீங்கள் தவறாக எழுதினார் -1 மார்க். விடையை எழுதாமல் விட்டுவிட்டால் மதிப்பெண்ணும் கிடையாது, மைனஸும் கிடையாது. அப்போ ஒரு மாணவனுக்கு 720 மதிப்பெண் என்று சொன்னால் ஒண்ணு 715 வர வேண்டும் அல்லது 716 வர வேண்டும். இங்க ஒரு மாணவனுக்கு 719 வந்திருக்கு, இன்னொரு மாணவனுக்கு 718 வந்திருக்கு. எப்படி வந்திருக்கும்? ஒரு கொஸ்டின் தவறா எழுதுனா 4 மார்க் போயிடுது இல்ல சார், பிளஸ் கூடுதலாக மைனஸ் போயிடுது இல்ல சார். ஒரு கொஸ்டினை விட்டா 716 வரணும் சார்,
தப்பா எழுதி மைனஸ்ல போனா 715 வரணும் சார். எங்க இருந்து 719 718 வந்தது? இதுவரை பதில் சொல்லி இருக்கிறார்களா? பதில் சொல்லவே இல்லை. இதுவரை தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே எழுந்த இந்த குரல் இப்போது வடநாட்டிலும் ஒலிக்க துவங்கி இருக்கிறது. ஏக்நாத் ஷிண்டே பேசி இருக்கிறாரு, கூட்டணியில் இருந்து கொண்டே பேசி இருக்கிறாரு. பீகாரில தவறுகள் நடக்கிறது என்கிற செய்தி அம்பலப்பட்டு போயிருக்கிறது. ஹரியானா மாநிலத்தில் இருந்து மட்டுமே இந்த 100% மார்க்ங்கிறது வந்திருக்குன்னு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் பேசியிருக்காங்களே. அப்போ நீட் என்பது தகுதியின் அடிப்படையில் நடத்தப்படுவதல்ல. அது ஒரு பித்தலாட்ட வேலை. அது முழுக்க முழுக்க மெரிட்டுக்கு எதிரானது. அது முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு எதிரானது. இப்ப இன்னைக்கு வந்திருக்க அண்மை செய்தி என்ன தெரியுமா? இயற்பியல்ல 21 மார்க் வாங்கிய ஒரு மாணவி நீட் தேர்வுல 715 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். எப்படி பெற்றிருக்கிறார்? ஒரே ஒரு கொஸ்டின் தான் தவறா எழுதி அவருக்கு மார்க் போயிருக்கு. இயற்பியல் எத்தனை மார்க்னா 21 மார்க். ஃபெயில் ஆயிட்டாச்சு அந்த அம்மா. அந்த பொண்ணு ஃபெயில் ஆயிடுச்சு சார். இயற்பியல்ல 21 மார்க் தான் வாங்கியிருக்கு. ஆனா நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுச்சு. இதுல எங்க இருந்து மெரிட் வருது? அப்ப 12ஆம் வகுப்பு வரை படித்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மெரிட்டுக்கு வெளியில நிக்கிறான். தகுதி இல்லைன்னு நிக்கிறான். 12வது ஃபெயில் ஆன மாணவிக்கு தகுதி வந்துருச்சு என்று அவர்கள் உள்ளே வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நீட் எவ்வளவு பெரிய ஒரு மோசடி வேலை என்பதை இந்த நாட்டு மக்கள் இப்போது மெல்ல மெல்ல அறிந்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் இந்த நீட் என்கிற அரக்கன் இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு. நிச்சயமாங்க சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றி.